டிசம்பர் 4 ஏறக்குறைய பாகிஸ்தான் வரலாற்றில ஒரு கருப்பு நாள் தான். ஏன் அப்புட்ன்னா, கராச்சி துறைமுகத்த இந்திய நேவி 1971ல தாக்குதல் நடத்துச்சு. அதோட இழப்பு அப்படிங்கிறது பெரிய அளவு இழப்பு அன்னைக்கு பாகிஸ்தானுக்கு. அப்பேற்பட்ட நாள்ல இந்திய கடற்படை தன்னோட வேலைய காட்டிருச்சு அப்படின்னு தான் பார்க்கப்படுது. என்ன அப்புட்ன்னா, பாகிஸ்தானோட கடற்படைய பத்தி இந்திய கடற்படை தளபதி சொல்றார். என்ன சொல்றார்? ரொம்ப வேகமா வளர்க்குறாய்ங்க. அதாவது அவர்கள் நேவிய அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள 10, 15 வருஷத்துக்குள்ள 50 கப்பல்கள் கொண்ட ஒரு கடற்படையா மாத்தணும் அப்படின்னு துடிக்கிறாய்ங்க. ஆனா இதுல பிரச்சனை என்ன அப்டின்னா, அந்த ஊர்ல சோத்துக்கே வழி இல்ல அந்த மக்களுக்கு. அப்படி இருக்கும்போது டிஃபென்ஸ்ல கொண்டு வந்து காச போடுறாய்ங்க. முதல்ல காசு போடுறதுக்கு எங்க இருந்து வருது? அப்படிங்கிறதே பெரிய கேள்விதான். இருந்தாலும் பரவால்ல போடா குட் லக். முடிஞ்சா பொழச்சு பாருடா! அப்படின்னு சொல்லி மிரட்டலான ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பொசுக்குன்னு விட்டுட்டோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இவர்கள் என்னதான் சாதிக்கணும்னு நெனச்சு கப்பல்கள் கட்டுனாலும், அங்க க கஜானால காசு இல்ல. அப்ப சீனா கடன் தரான். சீனா கடன் தரும்போது, சீனா முழுக்க முழுக்க அவனே கப்பல் கட்டுவான். அதுல ரூ. 1 கூட பாகிஸ்தானியர்களுக்கு போகாது. அந்த கப்பல் சார்ந்த சீன தொழில்களுக்கு அடிஷனல் மைலேஜ். சரி இவன் வட்டி கட்டுவானா? வாங்குன பணத்துக்கு அசல தருவானான்னா, அதுவும் தரமாட்டான். இது எல்லா ப்ராஜெக்ட்லயும் நஷ்டத்த நோக்கி போற சீனாவுக்கு, இந்த ப்ராஜெக்டும் அதே நஷ்டத்த தான் நோக்கி போகும். ஆனா சீனா இங்க ஒருபடி மேல போய் யோசிக்குது. என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு காலகட்டத்தில சண்டை வரும்போது, நீங்களும் இந்த கப்பல்கள எடுத்துட்டு சண்டைக்கு போங்கடா, இந்தியாவுக்கு எதிரா அப்படின்னு ஏறக்குறைய ஒரு அடியாள் மாரி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் சீனாவோட மனநிலை. ஏன்னா, இதுக்கான பேமெண்ட் வந்து சேர போறது கிடையாது. ஆனா, நம்மளுக்கு அடியாட்கள் மாரி வேணும். இதே 50 கப்பல சீனா வச்சுக்கலாம். சீனர்கள் தான் இருக்கார்களே அப்படின்னு கேட்டா, சீனர்கள் இருக்கார்கள். சீனா கிட்ட கப்பல் இருக்கு. உன்னும் சொல்லப்போனா, அமெரிக்காவ முந்திட்டோம், முந்த போறோம் அப்படின்னு ஆர்டிக்கிள் எழுதலாம் ஆள் இருக்கு. எங்க சீனாவுக்குள்ளயா? உலகம் பூரா இருக்கு. ஆனா, களத்துல போய் நிக்கிறக்கு சீன ராணுவம் தயாரா இருக்கா அப்படின்னு கேட்டா, தயாரா இல்ல. அதிபர் ஷி ஜின்பிங் தான் அந்த நாட்டோட உச்சபட்ச தலைவர். எதுல? எல்லாத்துலயும். டிஃபென்ஸ் ஆகட்டும், ஃபினான்ஸ் ஆகட்டும், எல்லா செக்மெண்ட்லயும் கடைசியில ஒரு குழு இருக்கும். அந்த குழுவோட தலைவர் யாரு? அதிபர் ஷி ஜின்பிங் அப்படின்ட்டு போயிருவாய்ங்க. அப்பேற்பட்ட மனுஷன் மாசத்துக்கு 3 தடவையாச்சும் போய் ஒவ்வொரு படைகளுக்கும் உத்தரவிடுவார். போருக்கு தயாரா இருங்க, போருக்கு தயாரா இருங்க அப்படின்னு. ஆனா, ஒரு பயலும் தயாரான பாடு இல்ல. அதனால அவரால உத்தரவு குடுக்க தான் முடியுது. அந்த உத்தரவ இந்த பயலுக செயல்படுறத கண்ணால பார்க்கவே முடியல. அப்பேற்பட்ட ஒரு ராணுவம். எவ்வளவு வலிமை! இப்ப இவ்வளவு கேவலமான ஒரு வலிமைய வச்சிருக்க ஒரு ராணுவம். அப்ப அடியாள் தேரணும்ல. அந்த அடியாள் தான் பாகிஸ்தான் ராணுவமா பாக்குது. பாகிஸ்தான் ராணுவத்த பாக்குது. இவனுங்கள வச்சு பெரிய அளவுல எதுவும் சாதிக்க முடியாது. இருந்தாலும் ஒரு கூட்டம் தனியா ஒரு 4 திசைக்கு போங்கடா அப்படின்னு அனுப்பிச்சு விடலாம்ல. அதுக்காக இந்த ஒரு ஏற்பாட ரொம்ப தீவிரமா சீனாவும் பாக்குது. ஆனா இதுல முழுசா சீனா போகுமா அப்படின்னு கேட்டா, சீனா கிட்ட உள்ள ஒரு கெட்ட பிரச்சனையே என்ன அப்படின்னா, எதையுமே முழுசா செய்ய மாட்டாய்ங்க. பாதி தான். இப்ப அவர்கள் 50 அப்படிங்கிற இலக்கு 5ஓட நின்னு போயிரும். 5ஓட நிக்கும்போது பொருளாதார சுணக்கம்லாம் வந்துச்சுன்னா, "டேய் குடுத்த வரையும் போதும்டா" அப்படின்ருவாய்ங்க. ஒருவேளை சீனாவே மனசு வச்சு, "ஓகே செஞ்சு குடுப்போம்" அப்படின்னு மனசு வச்சாலும், இப்ப போன டெலிவரி ஆன கப்பல்கள் ஒழுங்கா ஓடணும்ல. ஓடுனா தானே அடுத்த ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். அது நங்கூரமிடாம கடல் படையிலேயே நின்றுச்சுன்னா, முடிஞ்சு போச்சு. இந்த மாரி பல பிரச்சனைகள் இருக்கு. இந்த பல பிரச்சனைகள தாண்டி வரும்போது முக்கியமான பிரச்சனை என்ன அப்டின்னா, பாகிஸ்தான் ராணுவம் பெரிய அளவு சண்ட போடலாம் விரும்பாது. காரணம் என்ன அப்டின்னா, சண்ட போட்டா தோத்து போயிருவோம். தோத்து போயிட்டா உயிரு போயிரும். உயிரே போகாம பாகிஸ்தானுக்குள்ள இருந்தாலும் போருக்கு அப்புறம் உண்டான பிரச்சனைகள சமாளிக்கணும். நிம்மதியா ராணுவம்ங்கிற போர்வையில உட்கார்ந்து கொள்ளை அடிச்சுக்கிட்டு இருக்கோம் பாகிஸ்தான. அத கெடுத்த மாரி ஆயி போயிரும். அப்டிங்கிறது தான் அவர்கள் நிலைப்பாடு. இதையும் மீறி சண்டையெல்லாம் வந்துச்சு அப்டின்னா, பாகிஸ்தான்ல யுத்த களத்துல ஃப்ரண்ட் லைன்ல அனுப்புறக்குன்னே ஒரு சில பகுதிகள் இருக்கும். அங்க பொறந்தவன் பூரா சாகறக்கு தான் அப்படிங்கிற மாரி தான், இப்ப வரையும் பாகிஸ்தான்ல நெலைமை. குறிப்பா இந்த பஞ்சாப தாண்டி இருக்கிறவன் பூராமே அடிமைகள் தான். பாகிஸ்தானுக்குள்ள பாகிஸ்தான் அடிமைகள். பஞ்சாப்ல உள்ளவன் மட்டும் தான் பாகிஸ்தானியர் அப்படிங்கிற மாரிலாம் நடந்துக்குவாய்ங்க. அதனால அந்த பகுதி, அதுக்கு அண்ணன் தம்பி மாரி சில பகுதிகள்லாம் இருக்கு. இங்க உள்ளவன தவிர மத்தவன இறக்கி விடுவாய்ங்க. அந்த மத்தவனையும் இந்த கப்பல்ல ஏத்தி விட்டுறலாம் அப்படிங்கிற எண்ணம். அதே சமயம் இம்ரான் கை ஓங்கும்போது, ஆட்டோமேட்டிக்கா இதுல தான் இம்ரான் கான் வந்து நிக்கிறாரு. இந்த மாரி
மத்த பகுதி மக்கள அடிமையா தான் பாக்குது ராணுவம் அப்படிங்கிற அந்த விஷயத்த தான் அவரும் கையில எடுக்கிறார். அப்ப அதுல உள்ள ஒரு பெரும் குழப்பம் இருக்கு. அப்ப இந்த படகுல கடைசியில ஆட்கள் ஏத்தும்போது, அதாவது சண்டைக்கு எப்படி தயாராகுங்க, போங்க போங்கன்னு அதிபர் ஷி ஜின்பிங் குச்சிய வச்சு அடிக்காத குறையா அடிச்சாலும், சீன ராணுவம் ஒரு அடி கூட நகர மாட்டேங்குதோ, அதே மாரி ஒரு காலகட்டத்துல பாகிஸ்தான் ராணுவம் ஏதாச்சும் உத்தரவு போட்டாலும் இதே கேலி கூத்து நடக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த படகுகள் கிளம்புறக்கே அதிக சிரமம். ஏன்னா சீன தயாரிப்பு. அப்படியே கிளம்பி போறதுக்கு ஆட்கள் பாகிஸ்தானுக்குள்ள ஏறுறதும் சிரமம்டா. இவ்வளவு குழப்பங்கள வச்சுக்கிட்டு தான் நீங்க வாய் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத பெரிய அளவு இறங்கி டெல்லி அடிச்சிருக்கு. அதுல ஒரு பகுதியா தான் முடிஞ்சா பார்த்துக்க அப்படின்னு குட் லக்லாம் சொல்லி அனுப்பிச்சு விடுறதுக்கான காரணம். அதுவும் சொல்லப்பட்ட நாள் அப்படிங்கிறது ஏறக்குறைய கராச்சி துறைமுகத்த சிதறடிச்ச நாள் குறிச்சு சொல்லும்போது இதோட மைலேஜ் அப்படிங்கிறது தனி ரகம். பாகிஸ்தான் மூடிக்கிட்டு இருந்தாலே நல்லது. காரணம் என்ன அப்புட்ன்னா, ஆக்கிரமிப்பு ஜம்மு காஷ்மீர மீட்டுட்டு, அதுக்கப்புறம் நமக்கு தேவை அப்டின்னா 1, 2 பகுதிகள் அங்க போராடிக்கிட்டு இருக்கிறதுக்கு சுதந்திரம் வாங்கி குடுத்துட்டு விலகிக்குவோம். சேட்டைகள் கூட கூட இந்தியாவோட ஆக்ரோஷம் கூடும். அப்படி கூடும்போது பாகிஸ்தான் துண்டாடப்படுறது அப்படிங்கிறது எத்தனையா வேணாலும் ஆகும். கணக்கே இல்லாம வரும். குறிப்பா இப்ப உள்ள தலைமைகளோட பரம்பரைக்கே அங்க இடம் இல்லாம போகவும் அதிக வாய்ப்பு இருக்கு பாத்துக்க அப்படின்னு தான் டெல்லி ஒவ்வொரு சமயமும் மிரட்டுதுங்கிறது யதார்த்தமான உண்மை. நன்றி, வணக்கம்.